எங்க வீட்டு சிங்காரி எங்க போவானே தெரியலமா. காலையில இவன் ஒரு பக்கம் சோறு சோறு சோறுன்றான். சோறை நான் மடியில கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கேன். இவளை தேடி தேடி நடந்து கால் ரெண்டு தேஞ்சு போனா தான் மிச்சம். இன்னைக்கு மட்டும் என் கையில கிடைக்கட்டும். இவன் வச்சு நச்சு நச்சுன்னு கடிச்சு எடுத்துறேன். காலையிலே ஒருத்தரையும் வெளியில காணோம். நம்ம மட்டும்தான் இருக்கோம். இந்த லட்சுமி அக்கா எங்க போச்சுன்னே தெரியல. என் மாமியார் விளங்காத கேள்விக்கிட்டேன்னு தப்பிச்சு இங்க வந்தா யாருமே இல்லை. இவங்கெல்லாம் காலையில எதுக்குதான் வீட்டுல வேலை செய்யறாங்களோ. அழகா நைட்டு வச்ச சாப்பாடை கலரி கொடுத்து இந்தாங்க புளிசோறு இந்தாங்க லெமன் சோறுன்னு அனுப்பி விட்டுட்டு வராம இவங்க என்னதான் விதவிதமா பண்ணுவாளுங்களோ. என்னைய பார்த்து கத்துக்கங்கடி, கத்துக்கோங்க. அட அட எங்க இருக்கா பத்தியா? காலையில வந்து இவளுக்கு என்ன முக்குல வேலை? எவ்வளோ ஒரு சிரிக்காது இருக்காங்க, எவ்வளோ இல்லை. இவன் மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து? வரேன். நம்ம வீட்டில் இருக்க கிளவி என்ன பண்ணிட்டு இருப்பா இப்போ? பாத்திரம் தேய்ச்சிட்டு இருப்பாளா? இருக்காது. துணி தான் துவைச்சிட்டு இருப்பா. நல்லா துவைக்கட்டும். இப்படி டெய்லி வந்துடணும். என்ன கத்துறா வீட்டில். நானே செய்யணும்னு தோணுனாலும் இவ பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஒவ்வொன்றா நொய்யின்னு சொல்லும்போது இருக்கவே பிடிக்க மாட்டேங்குதுமா. சே, என்னடா வாழ்க்கை இது. கிளவி ஒரு நாள் இருக்குடி கிளவி இருடி வரேன் வீட்டுக்கு. ஏம்மா பண்ணி வந்துட்டு. என்ன பண்ணியா? ஐயோ எங்கடி பண்ணி வந்து சொல்லுடி. ஐயோ அப்பா, நீங்க தானா? ஐயோ பண்ணின்னு நினைச்சிட்டேனே. ஐயோ மனசெல்லாம் படபடன்னு அடிக்குது. ஐயோ அத்தை கிளவி. என்ன பார்த்தா உனக்கு பண்ணி மாதிரி இருக்கா? ஐயோ அத்தை, ஏன் தான் உங்க குரல் இப்படி இருக்கு? நானும் டெய்லியும் கஷாயம் வச்சு குடிக்கிறேன். இஞ்சி தண்ணி குடிங்க, டீயை குடிங்க, காஃபியை குடிங்க, கொதிக்க தண்ணியை கூட குடிங்கன்னு சொல்லி பார்த்துட்டு கேட்கவே மாட்டேங்க. எப்போ பாரு கீருன்னு வேன் கத்துறீங்க. ஏன் அப்படி இருக்குது உங்க தொண்டை? எனக்கு புரியல அத்தை. ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி பார்ப்போமா? இங்க பாரு, என்ன கோவப்படுத்திட்டே இருக்க. கோவப்படும் போது மட்டும்தான் எனக்கு அந்த வாய்ஸ்லாம் வரும். நான் பேசும்போது நல்லா தான் பேசுவேன். வரேன். என்னடி முறைச்சிட்டு நிற்கிற? உன்னை வீட்டுக்கு வரதுக்கு கூப்பிட வந்தேன் நான். ஐயோ மறந்துட்டு சின்ன பொண்ணு, மூஞ்ச மாத்து. இப்ப நீ எதுக்கு நீ ஈல்காணி வடிச்சிட்டு இருக்க? ஐயோ இடையில வேற தொண்டை வேற. ஐயோ எதுக்குடி அழுதுட்டு இருக்க? பெரிய தலைவலியா இருக்கு எனக்கு உன் கூட. அவன் ஒரு பக்கம் ஆஃபீஸ் கிளம்பிட்டு அம்மா சாப்பாடு செய்யலையா சோறுன்றான். அவன் புள்ள ரெண்டு போய் ஒரு பக்கம் நின்றுட்டு அம்மா எங்க அம்மா வந்தாதான் நான் ஸ்கூலுக்கு போவானுங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ எதுக்கு வந்த? ஏன் அப்படி என் உசுரை வாங்குற? வந்து சீமையில இல்லாத சிங்காரி சிட்டில இருக்கான்னு கூட்டு வந்தா என் புள்ள கூட்டிட்டு வந்து சிங்காரி இங்க சீமிச்சு கிடக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல உன்ன. அத்தை, நான் காலையில இந்த பக்கமா வந்தேனா? இங்க பாரு, எனக்கு கடுப்படுத்தி என் மனசு கடியில் இருக்க குரல் நீ வெளியே எடுத்து விடுற. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. மரியாதையா வீட்டு பக்கம் வந்துரு, இல்லை என் பிள்ளைகிட்ட சொல்லி உன் காலை தரிக்க சொல்லுவேன். வீட்டுக்கு அனுப்பி வேண்டி பாருடுவேன். இருட்டு என்ன பண்றேன்னு பாருடுவேன். ஐயோ அந்த கிளவி என்ன பண்ண போதோ. சரி வீட்டுக்கு போயிடுவோம். அத்தை வாங்க போகலாம், வீட்டுக்கு போகலாம் வாங்க. நான் உன்னை கூப்பிட வந்தா நீ என்னைய கூப்பிடுறியா? நல்லா இருக்குது உன் கதை. போய் வீட்டுக்கு. எஸ்கேப். மலை மாடு எப்படி ஓடுது பாரு. மூஞ்சில மண்ணு தெரிக்க. ஏப்பா பாரு இவங்களுக்கு மூஞ்சில மண்ணை தெரிக்க ஷூவை காட்ட தான் ஆளுங்க. என் புள்ள வரட்டும், வீட்டுக்கு போய் கவனிச்சுக்கிறேன். இவன் என்ன பொண்டாட்டி பார்த்துக்கான லட்சணத்துல வீடு தங்க மாட்டேங்கிறான். இப்படி காடு சுத்துறா, வீடு சுத்துறா, தெரு சுத்துறா. இந்த அம்மா எங்க போவானே தெரியல. காலையில இருந்து நானும் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா, நான் ஆஃபீஸ் போகணும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஆளை காணும், அவளும் காணும். இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில மாட்டிட்டு நான் தான் பாடுபட வேண்டியதா இருக்கு. அம்மா ஐயோ கடவுளை எங்க போனாங்கன்னு தெரியல இவங்களும். சின்ன பொண்ணு, ரெண்டு பேரையும் காணும். ரெண்டு பேரும் எங்கேயும் முடிவு போட்டு அடிச்சுட்டு கிடக்கட்டும். நம்ம கிளம்புவோம் ஆஃபீஸ்க்கு. அங்கே போய் பெரிய தொல்லையா இருக்குது. அவங்க ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. மீட்டிங் இருக்கு, ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு, டெய்லி லேட்டா வரீங்கன்னு. நம்ம கிளம்புவோம். சாப்பாடே வேணாம் அந்த வீட்டில் நம்மளுக்கு. ஏமா பேய்? என்னை பார்த்தா பண்ணி மாதிரி இருக்கு, உனக்கு பார்த்தா பேய் மாதிரி இருக்கு. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க வீட்டுல? என்னை பார்த்தா எப்படி இருக்கு உங்களுக்கு? காலையில எதுக்கு நீ கூட்டுட்டு வந்தாவல? காலையிலே போயிட்டா ஊர் சவார. இப்ப போய் அவளை கூட்டுட்டு வரேன். அவன் என்ன நான் பண்ணின்றா, நீ என்ன பேய்ன்ற? ஒன்னும் புரியல. இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு. இந்த வீட்டுல இருக்க கூடாதுமா. எங்க நான் போறேன், ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க. ஆமாம்மா சாரிம்மா நான் தெரியாம சொல்லிட்டோமா. நீ டக்குன்னு வந்துதான் அப்படி சொல்லிட்டோமா. சரி விடு, நீ இப்ப எங்க போயிட்டு வர? எவ்வளவு நேரம் கூப்பிடுறேன். அவன் எங்க? நான் ஆஃபீஸ் கிளம்புறமா, ஏதோ பண்ணுங்க, நான் போறேன். வழி விடு சின்ன பொண்ணு, நான் கிளம்பணும். அம்மா நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. ஐயோ புள்ள பாவம் சாப்பிடாம போறான். இந்த கடவுளே, இவளை வச்சுட்டு நான் என்ன பண்றதுனே தெரியல. சரி போய் ஏதாவது செய்வோம். மத்தியானம் வந்துருப்பா பாபு சாப்பிட்றதுக்கு. பாக்குறேம்மா. ஐயோ என்ன பாக்குறா?